இந்த இனிய மாலை பொழுதிலே இந்த நிகழ்விற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்திய பேரரசின் மேலாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஈ.வி.கே. இளங்கோவன் அவர்களே, எழுத்தாளரும் அரியலூர் மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளருமான மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்களே, வரவேற்புரையாற்றிய அண்ணன் அரவிந்தன் அவர்களே, இந்த நூலை நமக்கு அளித்த அண்ணன் நரேன் அவர்களே மற்றும் திரளாக கூடியிருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகுந்த மகிழ்ச்சி, இப்படி ஒரு புத்தக நிகழ்ச்சி நடக்கிறதுல மகிழ்ச்சி. ஆனா அதுக்கு எது காரணமா இருந்துச்சுன்னு நினைக்கையில வருத்தமா இருக்கு. இதுக்காக இப்படி ஒரு புத்தக விழா தேவையில்லை. ஒரு டிசாஸ்டர், ஒரு இயற்கை பேரழிவு மாதிரி இது அரசு ஏற்படுத்திய ஒரு செயற்கை பேரழிவுன்னு சொன்னா அந்த வார்த்தை கூட கம்மியாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது ஒண்ணுக்காக இந்த புத்தக வெளியீட்டு விழா இன்னைக்கு. பொதுவாக பொருளாதாரம் அப்படிங்கிறதே எல்லாருக்கும் கொஞ்சம் கடியான சப்ஜெக்ட். அதை பற்றி படிக்கிறதுக்கும் சரி, படித்தவங்களுக்கும் சரி, அதை பற்றி சொல்கிறவங்களுக்கும் சரி ஒரு மாதிரி வேகம் இருக்குமே தவிர அதை பெரிய சுவாரஸ்யமாக சொல்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை சவாலாக எடுத்து செஞ்ச நண்பர் நரேன் அவரை மிகவும் பாராட்டுகிறேன். எங்களை மாதிரி அந்த பொருளாதாரம் படித்தவங்களுக்கு தான் தெரியும். அது சுவையாக சொல்கிறதுல இருக்கக்கூடிய கஷ்டம் என்ன அப்படிங்கிறது அதை படித்தவங்களுக்கு தான் தெரியும். பொதுவாக சில விஷயம், ஒரு 2 விஷயம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒன்று போல இருக்காது. உதாரணமாக படிப்பும் அறிவும், இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்க மாதிரி இருக்கும். படிப்புக்கும் அறிவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே சம்மந்தம் கிடையாது. ஒரு மோடி கூட எம்ஏ படித்ததாக சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா படிப்பும் அறிவும் கிட்டத்தட்ட அப்படியே சமமாக இருக்க மாதிரி இருக்கு. சொன்னேன் இப்போ காங்கிரஸில் கூட கேட்டாங்க, 3 பேரை பார்க்க முடியாது உலகத்தில் அப்படின்னாங்க. யார் அப்படின்னு கேட்டால் மோடியோட கிளாஸ்மேட்டான், காலேஜ் மேட்டு. அதே மாதிரி மோடிகிட்ட டீ வாங்கி குடிச்சவர், அதுக்கப்புறம் கடவுள். இந்த 3 பேரை மட்டும் எங்கே தேடினாலும் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, நேரில் பார்க்க முடியல அப்படின்னாங்க. அது மாதிரி படிப்புக்கும் அறிவுக்கும் பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி அரசியலுக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, ஆனால் ஒன்றா இருக்க மாதிரி இருக்கும். அரசியலுங்கிறது வேற, அரசாங்கன்றது வேற, ரெண்டுமே வேற வேற, பார்க்கறதுக்கு ஒன்றா இருக்க மாதிரியே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பொருளாதாரமும் நிதியியலும் கூட கேட்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ரெண்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. நிதியியல்ங்கிறது முழுக்க முழுக்க கணக்குகளுக்கு உட்பட்டது, நம்பர்ஸ், பணம், வரவு செலவு, இதுதான் நிதியியல். பொருளாதாரம் அதில் பொருளுங்கிற பேர் தான் இருக்கே தவிர அது நம்பர்ஸோட சம்மந்தப்பட்டது கிடையாது, பணத்தோட மட்டுமே சம்மந்தப்பட்டது கிடையாது. அதுதான் பொருளாதாரம். அடிப்படையில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து இவங்கெல்லாம் பேசுறது, அந்த புத்தகத்தில் அவர் எழுதுறது, அவர் எழுதியிருக்கிறத படிக்கிறப்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதையும் சொல்கிறேன். பொருளாதாரம் அப்படிங்கிறது வெறும் பணத்தோடையும் எண்களோடையும் மட்டுமே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. அது சமூகத்தோட சம்மந்தப்பட்டது, ஒரு சமூக நீதியோட சம்மந்தப்பட்டது, சுயமரியாதையோட சம்மந்தப்பட்டது, பல விஷயங்கள் இருக்குது. பொருளாதாரம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னா அதில் பல விஷயங்கள் அதோட உள்ளடக்கம். இதெல்லாம் புரியாமல் எடுத்த முடிவு தான் இந்த பணம் மதிப்பிழத்தல் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை. இது எப்படி பொருளாதாரங்கிறது எப்படி பணம் மட்டுமே சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கூட ஒரு யோசனை உங்களுக்கு இந்த நேரம் வந்திருக்கும். உதாரணத்துக்கு நம்ம மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஸ்கீமை சொல்கிறேன். இப்போ சத்துணவு, பள்ளிக்கூடத்தில் மிட் டே மீல்ஸ்ன்னு சொல்லி சத்துணவு போட்டோம். இது சாதாரண நம்ம வரவு செலவு கணக்கு பார்க்குறோன்னா அது அரசாங்கத்துக்கு செலவு, இதனால ஒன்றும் பயன் கிடையாது. எதுக்கு பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு எதுக்கு சோறு போடணும், அப்பா அம்மா இருக்காங்க போட்டுருவாங்க, இதுக்கான தேவை என்ன, இதனால ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னு கேட்டால் இப்போ அரசாங்கத்துக்கு பிள்ளைங்களுக்கு சோறு போடுறதுனால அரசாங்கத்துக்கு எந்த விதத்தில் பலன் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சாதாரணமாக கணக்கு போட்டிங்கன்னா பொருளாதாரம்னு நினச்சபடி நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அதனால அரசாங்கத்துக்கு நட்டம். இதே வேற ஒரு வடிவில் பாருங்கள். அன்றைக்கி சோறு அப்படின்ற ஒரு விஷயம் மத்தியானம் போட்டதுனால தான் நிறைய குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கே அனுப்ப ஆரம்பித்தாங்க. அன்றைய சூழ்நிலையில் இன்னைக்கு இப்போ எல்லார் பிள்ளைங்களுமே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்துருச்சு. இப்போ அடுத்து அரசாங்க பள்ளிகளை தரம் உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஒரு கண்ணில் வெண்ணெய், இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிற மாதிரி, அதாவது அறவே முடியாதவங்க விட்டு பிள்ளை மட்டும்தான் இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்குங்கிற நிலைமை ஆகிப்போச்சு. ஒரு காலத்தில் அமைச்சரே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவர், கவர்மெண்ட் காலேஜில் படித்தவர், நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். இன்றைக்கு வருத்தத்தோட சொல்கிறதுனா நீங்கள் நம்ம பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லை, நமக்கே தெரியுது. அது ஒரு தனி சப்ஜெக்ட், அதை விட்டுருவோம். பட் ஆனால்
அன்றைக்கு போட்டதுனால தான் நிறைய பிள்ளைங்க, கிராமத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க நிறைய பேர் வந்து அன்னைக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க. இன்னைக்கு என்ஆர்ஐயா இருந்து தமிழ்நாட்டுக்கு பணம் அனுப்பிச்சுக்கிட்டு அந்நிய செலாவணியை கொடுத்துட்டு இருக்கவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அந்த ஸ்கூலில் போய் சத்துணவு வாங்கி படித்தவன் தான் பாதி பேர். நீங்கள் அதில் ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ணீங்கன்னா அரசாங்கம் இது வரைக்கும் பண்ண செலவை விட அதுக்கு வந்த வரவு வந்து ஜாஸ்தி. இப்படி தான் இதை புரிஞ்சுக்க முடியுமே தவிர, மொட்டையாக வந்து இது ஒரு செலவு பண்ணுறோம், இதனால செலவாகி போச்சு அப்படின்ற மாதிரி இதை பொருளாதாரத்தை நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. இந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் செய்யப்பட்டது தான் இந்த டிமானிட்டைசேஷன் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க இந்த கொடூரம். அதாவது இதுக்கு எந்த மாதிரி கணக்கெடுத்தாங்கிறது யாருக்குமே இது வரைக்குமே தெரியல. யாரை கேட்டு அந்த முடிவு எடுத்தாரு. இன்னொன்னெல்லாம் சொல்கிறாங்க, அமைச்சர்கள் எல்லாம் உட்கார வச்சார், செல்ஃபோனை பிடிங்கிட்டாரு அப்படின்ட்டாங்க. எல்லாரும் செல்ஃபோனையும் பிடுங்கிக்கிட்டாரு. அடுத்தவங்க செல்ஃபோனை பிடுங்கினவர் அவர் செல்ஃபோன்லேருந்து மன்மோகன் சிங் ஒரு ஃபோன் அடிச்சிருக்கலாம். ஐயா இந்த மாதிரி பண்ண போகிறேன், என்னனுக்கு ஒரு ப. சிதம்பரம் ஃபோன் அடிச்சிருக்கலாம், அண்ணனுக்கிட்ட கூட அடிச்சிருக்கலாம். என்ன அவர் ஃபோனை விட்டுட்டு எல்லார் ஃபோனையும் பிடுங்கி வச்சது தான் அந்த நிகழ்ச்சியிலையுமே மிச்சமாகி போச்சு. இது மாதிரி ஆனால் இதில் வந்து எனக்கு ஒரு கொடூர சந்தோஷமும் உண்டு. இது இந்த டிமானிட்டைசேஷன் நடந்ததில் ஒரு கொடூரமான சந்தோஷமும் கூட. இதை சொல்கிறதுனால என்னையாவது நீங்கள் ஹிட்லர் மாதிரி நினச்சிங்கன்னா, அந்த மாதிரி நினச்சிங்கன்னா கூட பரவாயில்ல. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை சொல்கிறதுக்கு முன்னாடி வேறு ஒரு நிகழ்ச்சியை சொல்லி தான் நான் அதை சொல்ல முடியும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மனுஷபுத்திரன் நிகழ்ச்சியில் கூட அதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். கபிலன் கூட அந்த நிகழ்ச்சியில் இருந்தார். போன டிசம்பரில் நம்ம சென்னை முழுகுச்சு இல்லையா, எல்லா ஏரியாவும் முழுகுச்சு இல்லையா, அதை பற்றின ஒரு நினைவு கூட்டம் நடத்தினார், மனுஷபுத்திரன் நடத்தினார். அதில் ஒருத்தருக்கு பாதித்த விஷயம், தெரிஞ்ச விஷயம், அவங்க பார்த்த விஷயங்களை போகிறப்ப இந்த விஷயத்தை நான் அன்றைக்கி சொல்லிகிட்டு இருந்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்திட்டு நாங்கள் வந்துட்டுருக்கோம். வந்துட்டுருக்கையில் அந்த ரேடியோவில் ஒரு இது ஒன்று ஓடுது. என்னன்னு கேட்டால், யூனுஸ்னு ஒரு பையன், அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நிறைமாத கர்ப்பிணியாக ஒருத்தவங்க மாட்டிகிட்டு இருந்தவங்கள ரொம்ப ரிஸ்க் எடுத்து போய் காப்பாற்றி தோளில் வச்சு கூட்டிகிட்டு வர்றாரு. ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு கயிறெல்லாம் கட்டி போய் கூட்டிகிட்டு வர்றாரு. வந்த உடனே அந்த 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 பெண்ணோட, அவங்க வந்து வேற ஒரு இந்து மதத்தை சார்ந்தவங்க, அவங்களோட கணவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், அவர் வந்து பேட்டி கொடுத்துட்ருக்காரு, ரேடியோ ஒன்றில் வந்து பேட்டி கொடுத்துட்ருக்காரு. என்ன பேட்டி கொடுத்துட்ருக்காருன்னா, எனக்கு புள்ள பிறந்தா நான் வந்து அந்த குழந்தைக்கு வந்து நான் யூனுஸ்ன்னு தான் பேர் வைக்க போகிறேன், அவர் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து என் ஒய்ஃப் எங்களை எல்லாம் காப்பாற்றி வெளியில் கொண்டாந்தார் அப்படின்னு. அப்போ என் கூட இன்னொரு நண்பர் ஒருத்தர் வந்துட்டு இருந்தார், கார்த்தின்னு கூட வந்துட்டு இருந்தார். அப்போ காரில் அவர் சொல்கிறாரு, கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் அவர் வந்து ஒரு யூனுஸ்னு பேர் வைப்பேன், குழந்தை பிறந்தா யூனுஸ்னு பேர் வைப்பேன்னு சொல்லிட்டு இருக்காருன்னா. அப்போ நான் அவர்கிட்ட கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அவர் ஏதோ நன்றி கடன் நினச்சி வைக்கிறாரு, நாளை பின்னா ஒரு பிள்ளைக்கும் அவருக்கும் பெரிய பிரச்சனையாக போகுது அப்படின்னு கேட்டேன். ஏன் எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அது நான் இவர் பாட்டு நன்றி கடனுக்கு யூனுஸ்னு பேர் வச்சுருவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த யூனுஸ் வந்து வளர்ந்து கொஞ்சம் பெரிய பையனாக வருவான், பெரிய பையனாக வந்துட்டு யாரும் பெரிய பையனாக வளர்ந்து வருவான், வளர்ந்து வந்துட்டு கல்லூரியில் படிக்கிற காலகட்டத்தில், அப்போ தானே நைட் ஷோ சினிமா போவோம், ஸ்கூல் வரைக்கும் கூட போக மாட்டோம், காலேஜ் ஃபைனல் இயர் வரையில் அவன் எங்கேயோ போவான். போயிட்டு ஒரு 12-12:30 மணிக்கு வரையில் அவனை மட்டும் போலீஸ் நிப்பாட்டுவாங்க, எல்லாரையும் நிப்பாட்டுவாங்க, அவனையும் நிப்பாட்டுவாங்க. பேர் என்னப்பான்னு கேட்கல, அவன் யூனுஸ்ன்னு சொல்லுவான். ஓரமாக கொஞ்சம் நேரம் நில்லுன்னு சொல்லிட்டு அடுத்து வரவங்களாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் விடிய காலில் 4 மணி வரைக்கும் நின்றுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் என்கொயரி வச்சு, சரி உண்மையில் யூனுஸ் தான், நல்ல யூனுஸ் தான்ட்டு அவன் வீடு வந்து சேர்றதுக்கு 5 மணி ஆயிரும். நைட்டு படம் பார்க்க போட பாவத்துக்கு, இல்லை சார் நான் யூனுஸ், நான் இந்துன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படும், சந்தேகப்படும். அதை விட பெரிய பிரச்சனை. காலேஜ் முடிச்சு சரி ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ண போகிறான்னு வச்சுங்களேன், யாராவது ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் சொல்கிறான்னு வச்சுங்க, உன் பேர் என்னப்பா, என் பேர் யூனுஸ், பொண்ணு பேர் கலா, அவர் ரெஜிஸ்டர் நின்றுக்குவார், இது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் வருமே அப்படிம்பாரு. இல்லை சார் நான் யூனுஸ் தான், நான் இந்து தான், யூனுஸாக இருந்தாலும் நான் இந்து அப்படிலாம் நம்ப மாட்டேன். அப்போ கோர்ட்டில் போய் ஒரு அஃபிடவிட் போட்டு வாங்கிட்டு வா, நீ என்னை ஏமாற்றி கட்டிட்டு போய் நினச்ச அன்னைக்கு கல்யாணம் பண்ண முடியாது. இதெல்லாம் விட டாப் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து போய் வீடு கேட்டானா, பேரை கேட்டோன்னே வீடு கிடைக்காது, அவனால் பொட்டை வச்சுட்டு வாழவே முடியாது. பேர் வச்ச அப்பா மேலே காண்டாயிரம், அவனுக்கு சோறையை போட மாட்டான் கடைசி காலகட்டத்தில். இதெல்லாம் புரியாமல் இவர் பாட்டு நன்றி கடன் போட்டுட்டு இருக்காருடா அப்படி. இது வந்து நான் ஒரு நகைச்சுவாக அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிமானிட்டைசேஷன் வந்ததுக்கப்புறம் எங்களை இப்போ உங்களெல்லாம் ஜெயின், இப்போ அண்ணனெல்லாம் ஜெயின்னு சொல்ல வச்சுட்டாங்க. அண்ணன் அமைச்சரே இப்போ ஜெயின்னு சொல்லணும், ஏதாவது சொல்லிட்டு ஜெயின்னு சொல்லலைன்னா அவர் வந்து இந்தியர் இல்லை அப்படின்றாங்க. இல்லை பெரிய குடும்பம்னா ஜெயின் இந்த கண்டுபிடிச்சதே அவங்க தான் அத்தாரிட்டி அதுக்கு. இன்னைக்கு அவங்களே டெய்லி ஜெயின்னு நாங்கள் மட்டும் சொல்லிட்டு ஜெயின்னு சொல்லிட்டு இருந்தது போக,
இன்னைக்கு இந்தியாவில் ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்தையும் டெய்லி 10 வாட்டி ஜெயின்னு சொல்ல வச்சுட்டான். இல்லைன்னா எல்லையில் நான் அடுத்த நிமிஷம் ஆரம்பிக்க வேண்டியது. எல்லையில் ராணுவ வீரர்களை பார்த்தாயா? ராணுவ வீரனை எல்லையில் தான் பார்க்க முடியும், வேற எங்கே பார்க்க முடியும்? ஊருக்குள்ளே பார்க்க முடியும், ஊருக்குள்ளே போலீஸ்காரனை தான் பார்க்க முடியும். அவன்னா எல்லையில் ராணுவ வீரர்களை பார்த்தாயா போட்டு எல்லாரும் இதில் ஒரு நாட்டுப்பற்றுங்கிற ஒரு விஷயத்தை கூட்டாந்துக்கு என்னமோ நமக்கெல்லாம் நாடு இல்லாத மாதிரியும் பற்று இல்லாத மாதிரியும் என்ன சொன்னால் தற்பெருமை நினைப்பீங்க. வாரத்தில் 2 நாள் நாங்கள்லாம் வீட்டில் இருந்தோம்னா பெரிய விஷயம். அந்த அண்ணன் நாங்களாம் என்ன வீட்டுக்காக தெரியுறோம், நாட்டுக்காக தானே ரோட்டில் தெரியுறோம். என்னமோ அவங்களுக்கு மட்டும்தான் நாட்டுப்பட்டு இருக்க மாதிரியும். சுதந்திர போராட்டத்தில் காட்டி கொடுத்த கட்சிக்கு ரெக்கார்டு இருக்குது, தபால் பெட்டியில் ஓரமாக போட்டு ஓரமாக நின்று தியாகியான ரெக்கார்டு இருக்குது. அவங்களெல்லாம் தேசப்பற்றாளர். காங்கிரஸ்காரங்களாம் இன்றைக்கி தேச விரோதி ஆகிட்டான், திமுககாரன் தேச விரோதி ஆகிப்பட்டான், சாதாரண பொதுமக்களும் இன்றைக்கி தேச விரோதி ஆகிப்பட்டான். இந்த மாதிரி இவங்க பண்ணிகிட்டு இருந்த விஷயங்கள் கடைசியில் யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் எதுக்கு ஒரு காரணம். கள்ளப்பணத்தை ஒழிக்கிறேன், அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் பார்த்தா கணக்கில் வராத பணத்தை இது கவுண்டர் ஃபீட் நோட்டு, அப்போ அதை அந்த போலி நோட்டுகளை பிடிக்கிறேன், அது ஒரு காரணம். 1008 இது வரைக்கும் அதேமாதிரி சரியாக யாராவது கணக்கெடுத்தால் கின்னஸ்க்கு அனுப்பலாம். ஒரே ஒரு விஷயத்துக்காக எத்தனை சாக்கு போக்கு ஒரு அரசாங்கம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய உதாரணமே கிடையாது. பட் என்ன அளவில், அதாவது ஒரு பொருளாதாரம் படித்தவனா இதோட பின்னணி என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கல. ஒரே ஒரு விஷயம் தான் நான் யோசிக்கிறேன். 2014 காங்கிரஸ் கவர்மெண்ட் இந்த நாட்டை ஆண்டுட்டு அவங்க வெளியில் போயில கிட்டத்தட்ட 10% 9 பாயிண்ட் சம்திங் அன்னைக்கு வந்து நாட்டோட பொருளாதார வளர்ச்சி அந்த நிலைமையில் வந்து அன்றைக்கி விட்டுட்டு போனாங்க. அன்றைக்கி கச்சா எண்ணெய் வந்து பேரல் வந்து கிட்டத்தட்ட $140 அன்னைக்கு விலை, மார்க்கெட் விலை வந்து 62-63 ரூபா. இதுதான் அவர் மன்மோகன் சிங் வந்து விட்டுட்டு போகையில் இருந்த நிலைமை. இன்றைக்கி 2.5 வருஷம் ஆச்சு, அந்த ஆட்சி முடிஞ்சு 2.5 வருஷம் ஆகுது. இன்றைக்கி 6ன்னு இவங்க சொல்கிறாங்க, ஆனால் அதில் எனக்கும் நிறையனுக்கும் நம்பிக்கை இல்லை. 6ன்னு சொன்னாலும் அதில் மேனிப்புலேட் பண்ணி தான் சொல்லுவாங்க. நேமாக ஒரு 5% இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப எளிமையாகவே சொல்கிறேன். அன்றைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தப்போ நாட்டோட பொருளாதாரத்தோட அன்றைக்கி இருந்த மதிப்பு 10%, இப்போ கிட்டத்தட்ட 5%ன்னு வச்சுங்க. அன்னைக்கு இருந்த உற்பத்தி, நாட்டில் இருந்த பொருட்களோட உற்பத்தி, வணிகம், இந்த நடவடிக்கைகள் சரிபாதியாக குறைஞ்சிருக்கு. 10-5னா சரிபாதியாக குறைஞ்சிருக்குன்னு நம்ம நினச்சிக்கணும். அப்போ உற்பத்தி வணிக நடவடிக்கைகள்லாம் சரிபாதியாக குறைஞ்சிச்சுன்னா அதன் மூலமாக அரசுக்கு கிடைக்கிற வரி வருவாயும் சரிபாதியாக குறைஞ்சி போயிடும். 1 லட்ச ரூபா அன்றைக்கி வரி வருவாய் கிடச்சிச்சுன்னா அன்றைக்கி 50,000 ரூபா தான் கிடைக்கும், சரிபாதியாக குறைஞ்சி போயிடும். அப்போ இந்த 2.5 வருஷம் எப்படி ஓட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி கச்சா எண்ணெய் $140 கிட்ட இருந்ததா, அது குறைஞ்சு இன்றைக்கி $40 கிட்ட வந்துருச்சு. வந்தப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும், அந்த பெட்ரோல் விலையை குறைச்சிருக்கணும். 63-64 இருந்தது படிப்படியாக குறைச்சி ஒரு 30 ரூபா இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. கச்சா எண்ணெயோட விலை குறைய வந்து அவங்க எக்ஸைஸ் டியூட்டி ஏற்றிக்கிட்டே இருந்ததுனால இந்த வரி வருவாயில் வந்து குறையாமல், அரசாங்கத்துக்கு குறையாமல் பார்த்துட்டு அதன் மூலமாக அந்த 2.5 வருஷத்தை ஓட்டிட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இனிமே குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட $40 வந்து நிலை கொண்டுருச்சு. 1-2 ஏறும் 1-2 இறங்கும் அப்படிங்கிற நிலைமையில் இதுக்கு மேலே அது மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இனிமேல் எக்ஸைஸ் டியூட்டியையும் இவங்களால் ஏற்றவும் முடியாது. இதில் போய் கை வச்சாங்கன்னா மற்ற பொருட்களோட விலை ஏறும், பணவீக்கம் கூடும், இந்த பிரச்சனையெல்லாம் வரும். அப்படிங்கிறதுனால என்ன செய்யலான்னு அவங்க யோசிச்சிருக்காங்க. யோசிக்கையில் யாரோ அவங்களுக்கு கொடுத்த ஐடியா, அதாவது நம்ம எல்லாரும் மிடில் கிளாஸ், நம்மளுமே மிடில் கிளாஸை கடந்து வந்ததுனால நமக்கு தெரியும். லோவர் மிடில் கிளாஸ்னு இந்த நாட்டில் ஒன்று இருக்குது. நம்ம பொதுவாக சொல்லுவோம் நாட்டில் வந்து மிடில் கிளாஸ் தான் கூடன்னு. உண்மையிலே நாட்டில் லோவர் மிடில் கிளாஸ் தான் கூட. லோவர் மிடில் கிளாஸுங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆட்டோ ஓட்டுறவரோ, ஒரு எலக்ட்ரீஷியன் வேலை பார்க்குறவர், பிளம்பர் வேலை பார்க்குறவர், முடி திருத்துற அந்த தொழிலாளி, இவங்க எல்லாம் லோவர் மிடில் கிளாஸ். இவங்க வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 70,000 1 லட்சமோ கண்டிப்பாக பணம் வச்சுருப்பாங்க. நமக்கு அது ஒரு மாதம் சம்பளம். இங்கே உட்காந்துருக்க பல பேருக்கு 50,000ங்கிறது 60,000ங்கிறது வந்து ஒரு மாதம் சம்பளம். ஆனால் அவங்களுக்கு அது வாழ்நாள் சேமிப்பு. கிட்டத்தட்ட 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் சேர்த்துருப்பாங்க. மாதம் 500 ரூபா 300 ரூபா 10 ரூபாயும் 20 ரூபாயுமா சேர்ப்பாங்க. ஒரு 500 ரூபா வந்தோடனே ஒரு 500 ரூபா நோட்டை வாங்கி மாற்றி வீட்டில் வச்சுருப்பாங்க. இல்லை ஒரு 1000 ரூபா வந்தோடனே 1000 ரூபாய் மாற்றி வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக இந்த பணம் அவங்க வீட்டில் இருக்கும். பின்னாடி ஏதோ ஒரு காலத்தில் அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தோ, அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு மொத்த செலவே 1 லட்ச ரூபாவில் முடிப்பாங்க. கோவிலில் வச்சு நடத்துவாங்க, பக்கத்தில் சாப்பாடு வாங்கி போடுவாங்க, 3 பவுன் நகை வாங்கி கொடுப்பாங்க, 2 பவுன் வாங்கி கொடுப்பாங்க. இதுக்காக சேர்த்து வச்சுருப்பாங்க அந்த லோவர் மிடில் கிளாஸோட பணம். இதை ஆட்டையை போகிறதுன்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணது 1 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி தான் உடனே செஞ்ச வேலை இல்லை. ஜன்தன் யோஜனா, நாட்டில் எல்லாருக்கும் அக்கௌண்ட் இருக்கணும். அவர் வந்து பிரதமர் வந்து இப்படி 2 கையையும் தூக்கி வந்துச்சுனார். எல்லாருக்கும் அக்கௌண்ட்டு, எல்லாருக்கும் வங்கி சேவை போய் சேரணும். நான் கேட்குறேன், நீ எந்த காலத்தில் எலக்ட்ரிஷியனுக்கு கடன், வங்கி சேவைங்கிறது கடன் கொடுக்குறது தான். வங்கி சேவை முதல் வங்கி, ஒரு வங்கிக்கு வங்கியோட சேவை, ஒரு வங்கியோட சேவைன்னு ஒரு 4-5 இருக்குது. அதில் மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா கடன் கொடுக்குறது தான்.
ஒரு எலக்ட்ரீஷியனுக்கோ பொட்டி கடைக்காரனுக்கோ நீ என்னைக்கு கடன் கொடுத்த? நீ 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 அவனுக்கு எல்லாருக்கும் வங்கி கணக்குன்னு ஒரு விவசாயிக்கோ, ஒரு ஏழை விவசாயிக்கோ, இல்லை ஒரு ஏழை தொழிலாளிக்கோ வங்கி கணக்கு ஆரம்பிச்சு கொடுத்து நீ என்ன சேவை செய்ய போகிற? அவனுக்கு செய்யவே இல்லை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் பாக்கி இல்லாமல் எல்லாரையும் வளைச்சி பிடிச்சி ஜன்ஜன் யோஜனா, இந்த பேர் கூட வர மாட்டேங்குது, எல்லாருக்கும் அக்கௌண்ட்டு, அதுக்குள்ள எல்லாத்துக்கும் ஆரம்பித்து கையில் கொடுத்துட்டாங்க. முடிச்சாச்சுன்னு தெரிஞ்ச உடனே அன்னைக்கு கொண்டு வராங்க அதை. இந்த 500 1000 செல்லாதுங்கள அவன் என்ன பண்ணுவான், மாற்றுறதுக்கு வேறு வழி இல்லாமல் இப்போ அவன் வங்கிக்கு தான் போவான். இப்போ அவனுக்கு ஒரு அக்கௌண்ட்டும் இருக்குல்ல, இமீடியட்டாக ஆரம்பிக்க வேண்டியதில்லை, ஏற்கனவே தான் ஆரம்பித்து கொடுத்து வச்சாச்சு அவனுக்கு. இந்த காசை எடுத்துக்கிட்டு அவன் வந்து நேராக வங்கிக்கு போவான். இதனால என்ன பயன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் அவனுக்கு வங்கினா பயம். இந்த மாதிரி இருக்கிற லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வங்கினா அது ஏதோ பெரிய விஷயம், ஏதோ பெரிய வியாபாரம் பண்ணுறவங்க சம்மந்தப்பட்டிருக்கான். முதல் முறையாக வந்து வங்கிக்குள்ளே போகிறவன் பணத்தை போட்டு வச்சா அதான் எடுக்க முடியாது. இது ஒன்றே டிராஃபிக் தானே, எடுக்க முடியாது. அப்போ பின்னாடி தோது போடுறப்ப எடுத்துக்காங்களா, அவனோட பணம் வந்து அங்கே இருக்குது. இதை கார்பரேட்டுகளுக்கு கொடுத்து அதுலேருந்து வரி வருவாய், ஏதாவது உற்பத்தியை பெருக்க முடியுமா, வரி வருவாய் பார்க்க முடியுமா, இந்த பணத்தை வச்சு அரசாங்கத்தை ரொட்டேட் பண்ண முடியுமா, இதுதான் அவங்களோட எண்ணமாக இருந்திருக்க முடியுமே தவிர, மற்றபடி கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன், நான் இந்த பணத்தை ஒழிக்கிறேன். கவுண்டர் ஃபிட் நோட்டுங்கிறதுக்கு நீ கனெக்ட் பண்ணி பார்த்தா 400 கோடின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் நாட்டில் புழங்கி இருந்திருக்கு கள்ளப்பணம். அது வந்து நம்மளோட எக்கனாமியில் வந்து அது ஒரு 0.00 சம்திங்கில் போய் நிற்கும். அதை கை வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதே மாதிரி கருப்பு பணம் அப்படிங்கிறது, கருப்பு பணத்தெல்லாம் எந்த காலத்துலையும் ஒழிக்கவே முடியாது. இதுதான் யதார்த்தம். என்ன இதை வந்து அமைச்சர் சொல்லிட்டு அவருக்கு சங்கடம், அவர் சொன்னார்னா அமைச்சராக இருந்தவரே ஒத்துக்கிட்டாருன்றாங்க. அதனால் நான் தைரியமாக சொல்லலாம். என்ன இதுதான் யதார்த்தம். இன்னைக்கு இந்த நிமிஷம் என் பாக்கெட்டில் நான் இது வரைக்கும் வரி கட்டியிருக்கேன். இந்த 100 ரூபா என்கிட்ட இருக்கிறது. இந்த சிவசங்கரன் இருக்கிறாரு, அவர் எனக்கு ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு, ஒரு 100 ரூபா ஃபீஸ் கேட்குறாரு, கொடுத்து அவர் எனக்கு ரிசிப்ட் தரலைன்னா அது கள்ளப்பணமாக, அடுத்த ஒரு செகண்டில் அது வந்து கள்ளப்பணமாக மாறி போயிடும். ஆக கருப்பு பணம்னு தனியாக எதுவுமே இல்லை. கருப்பு பணம்ங்கிறது நிலங்களில் முடங்கியிருக்கு, நகைகளில் முடங்கியிருக்கு. இது போக பணமான வெளிநாட்டு வங்கியில் இருக்கும். ஆக மொத்தம் உள்நாட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமே இல்லை, எல்லாம் தெரிஞ்சே பண்ணதான். இதுக்கு காரணம், இது ஒரு காரணம், நான் சொன்னது ஒரு காரணம். அந்த பணத்தை எல்லாம் வந்து வங்கி சேவைகளை கொண்டு வந்து அதை வச்சு இன்னொரு 2.5 வருஷம் ஓட்ட முடியுமான்னு அவங்க நினச்சது ஒன்று. இன்னொன்று, பேடிஎம் மாதிரி எம்என்சிஸ் அவங்கள வாழ வைக்கிற இவர் கார்பரேட் பிரதமர் தானே. இவர் கார்பரேட்டுகளால் உருவாக்கப்பட்ட கார்பரேட் பிரதமர், அவ்வளோதான். அவங்களுக்கு முதலாளிகள் சொன்ன முதலாளிகள் என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்க விஷயம். இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து கேள்வி எழுப்பி நமக்கு என்ன அப்படின்னு இருந்துடாம, அவர் நண்பர் நரேன் விடாமல் இதை பற்றி பேசி எழுதி இன்னைக்கு ஒரு புத்தகம் போகிற அளவில் கொண்டாந்துட்டார். அவர் எழுதுறது அவர் வேலை, படித்து சிந்தித்து 10 பேருக்கு பரப்புறது நம்மளோட வேலை. காசு கொடுத்து வாங்கி படித்து இன்னும் 10 பேருக்கு பரப்புவோம் என்று கூறி இந்த இனிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.